நாம் நிறைய நேரங்களில் என்ன சாப்பிட்றோங்கிறத பற்றி கவலைப்படுறோம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பர வட்டமே நம்ம சாப்பாட்டை சுற்றி. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எண்ணெயை வாங்கி சாப்பிடுவோம், கடையில் என்ன எண்ணெய் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுவோம், என்ன அரிசி கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுவோம், என்ன பருப்பு கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாமே பிராண்டு. என்ன அரிசிங்கிறதுக்கு ஒரு பிராண்டு, என்ன பருப்புங்கிறதுக்கு ஒரு பிராண்டு, என்ன எண்ணெய்ங்கிறதுக்கு ஒரு பிராண்டு. இன்னும் சொல்லப்போனால் விளக்கமாறு கூட பிராண்டு வந்துடுச்சு. பிராண்டு உள்ள விளக்கமாறு தான் வாங்குகிறாங்க, அதுதான் நல்லா கூட்டும்னு நினைக்கிறாங்க. 4 முறை தொலைக்காட்சியில் காமிச்சா அந்த விளக்கமாறு பாப்புலர் ஆயிடுது. இது மாதிரி நாம் சாப்பிடும்போது எதை சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல அதிக அக்கறை செலுத்துகிறோம். நல்லா சாப்பிட்ணும், நல்ல சுவையானதாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு எண்ணம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா விதமான பத்திரிகைகள்லேயும் சமையல் குறித்து நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. மனுஷன் இந்த பார்த்து எதை சாப்பிட்டா நல்லது எப்படி. அதில் வேறு இப்போ என்னென்னா பீப்புள் ஆர் பிகம் மோர் கலோரி கான்ஷியஸ். நீங்கள் டீ சாப்பிடுங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டீயா சரி வெறும் க்ரீன் டீ கொடுங்க, சுகர் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அதிக கேலரி போட வெயிட் போட்டுருங்க அப்படின்னு. இது மாதிரி என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஸ்வீட் கொடுத்தேன், சாப்பிட்டாரு. ஒரு காரம் கொடுத்தேன், சாப்பிட்டாரு. இன்னொரு ஸ்வீட் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி, ஏன் உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர்லாம் ஒன்றும் இல்லை, சுகர் வந்துடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையாக இருக்கேன் அப்படின்னாரு. இன்னொருத்தர் அவர் வந்தார், 2-3 ஸ்வீட் வச்சேன், எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. ஜாலியாக அந்த மிக்சரை உள்ளே தள்ளினார், ஒரு கப் டீ சாப்பிட்டாரு, ஓகேன்னு போயிட்டார். இந்த யார் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிட்டாரோ அவர் எப்பயோ போயிட்டாருங்க. இந்த ஜாலியாக உள்ளே தள்ளினார் பாருங்க, அவர் இப்பவும் இருக்கிறார். இதுதான் இயற்கை நமக்கு என்ன விரித்து வைத்திருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாத ரகசியமாக இருக்கிறது. இன்றைக்கி ரொம்ப கேலரி கான்ஷியஸ். அதை சாப்பிடக்கூடாது, சுகர் ஃப்ரீ போட்டு தான் சாப்பிடுவேன், நான் வெயிட் போடக்கூடாது, அதை சாப்பிட மாட்டேன், 2 சப்பாத்தி, சின்ன கிண்ணத்தில் சாதம், இப்படி ரொம்ப கேல்குலேட் பண்ணி இதில் 50 கேலரி, இதில் 60 கேலரி, அதில் 80 கேலரி, இது எல்லாத்தையும் சேர்த்துனா 210 கேலரி, அப்படி ரொம்ப சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் சுண்டல், நைட் ஆனால் 2 எண்ணெய் இல்லாத சப்பாத்தி, இப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிட்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போகிறத பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம். இதை பற்றி ஜீசஸ் சொன்னார், உன் வாய்க்குள் எது செல்லுகிறதோ அது முக்கியம் அல்ல, உன் வாயிலிருந்து எது வெளிவருகிறதோ அதுதான் முக்கியம்னார். ரொம்ப அற்புதமான ஒரு வாசகம் அது. நம்ம என்ன பண்ணுறோம், எதெல்லாம் உள்ளே போகுதோ, இப்போ ஒரு அழுகுன ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவோமா, கொஞ்சம் அந்த முனையில் கொஞ்சம் அழுகுனா கூட அதை கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நல்ல பகுதியும் கட் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். அல்லது ஏதோ பொதுவாகவேங்க கடலை கொட்டை இருக்கு இல்லையா, நிலக்கடலை வறுத்து சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போங்க. கடைசியாக வர்றதுல தான் சொத்தை இருக்கும். அது கொஞ்சம் முன்னாடியே தொலைச்சிருந்தா கூட வேறு நாளை சாப்பிட்டு அதை சரி பண்ணிக்கலாம். இந்த கடைசி கொட்டை தான் சொத்தையாக இருக்கும். கடைசியாக இருக்கிறது தான் பட்டாணி தான் சொத்தையாக இருக்கும். உடனே போய் துப்பிவிட்டு இது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் கூட நமக்கு வாமிட் வர மாதிரி ஆயிரும். இன்னும் கொஞ்சம் இருக்கா, வாய் ஒரு மாதிரி கெட்டு போச்சு, இவ்வளோ நேரம் சாப்பிட்டதெல்லாம் கெட்டு போச்சுமோ. நம்ம பார்த்து சாப்பிட்றோம் உள்ளே போகிறதெல்லாம். ஆனால் பார்த்து பேசுகிறோமா? உள்ளே போகிறத விட முக்கியம் வெளியே வர்றது தானே. நம்ம என்ன பேசுகிறோம் அதுதான் முக்கியம். வெளியே என்ன வருது? நம்ம சொற்கள் நல்ல சொற்களாக வருதா, ஆரோக்கியமான சொற்களாக வருதா, மகிழ்ச்சியான சொற்களாக வருதா, அல்லது அந்த சொற்கள் அசிங்கத்தை அள்ளி பூசிக்கிட்டு வருதா? சில பேர் பேசுகிறத காது கொடுத்தே கேட்க முடியாது. எப்படி இவங்களால இப்படி சிந்திக்க முடியுது? ஆக அவங்க என்ன சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அவங்க இமயமலையின் செறிவான பகுதிகளில் விளைகிற கோதுமையை சாப்பிட்டா என்ன பிரயோஜனம்? அவங்க தஞ்சாவூரில் வளம் மிகுந்த பகுதியில் விளைகின்ற அரிசியை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அவங்க கர்நாடகாவில் செழிப்பான இடத்தில் வளர்கிற பருப்பை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? சீமாந்திராவில் மிகவும் செழிப்பாக வளர்ந்த இடத்துல இருந்து கடல் எண்ணெயை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? கடைசியில் பார்த்தீங்கன்னா வெளியே வர்றது தானே அசிங்கமாக இல்லை வருது. ஆக நம் வாய்க்குள்ளே போகிறது முக்கியம் இல்லை, வாயிலிருந்து வெளியே வர்றது தான் முக்கியம். அது மாதிரி நாம் சாப்பிடுவது முக்கியம் அல்ல, நாம் செய்கிற செயல்கள் தான் முக்கியம்.
நம்ம பார்க்கலாம், இந்த பழைய காலத்து சமஸ்கிருத இலக்கியம் ஒன்றில் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஒரு பசு வந்து என்ன பண்ணுதுன்னா புல்லை தான் சாப்பிடுது, ஆனால் அது பாலை தருகிறது. அது எதை வெளிப்படுத்துது பாருங்கள். ஒரு பசு புல்லை தான் சாப்பிடுது, ஆனால் அது பாலை தருகிறது. அதனுடைய செய்கை மேன்மையானதாக இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய வார்த்தைகள், நம்ம என்ன வேணால் சாப்பிட்லாம். நம்ம கொஞ்சோண்டு பழைய சாதம் சாப்பிட்ருக்கலாம், நாம் வந்து நேற்று வடித்த சாதத்தில் கொஞ்சம் சாம்பார் விட்டு சாப்பிட்ருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய சொற்கள் புதுமையாக வருகின்றனவா? நம்முடைய சொற்கள் ஆறுதலை அளிப்பவையாக வருகின்றனவா? நம்பிக்கையை தருபவையாக வருகின்றனவா? இளைப்பாறுதலை தருபவையாக வருகின்றனவா? இனிமையை விநியோகிப்பவையாக வருகின்றனவா? அவைதான் முக்கியம். ஆகவே நம்ம சாப்பிட்றது ரெண்டாவது பட்சம், ஆனால் நம்ம பேசுறது தான் முதல் பட்சம். நம்ம சாப்பிட்றது நம்முடைய சொந்த விஷயம், ஆனால் பேசுவது ஒரு முறை பேசிட்டா அது பப்ளிக் இஷ்யூ ஆயிடுது. ஒரு முறை பேசிட்டு இல்லைங்க அதெல்லாம் நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்க முடியுமா? நான் நேற்று திட்டேன் திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம், திரும்ப வாங்கிட்டேன்னு சொல்லலாம், மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் எக்காலத்திலும் நாம் சொன்ன சொல்லை திரும்ப பெறவே முடியாது. ஆகவே ஒரு மனிதனுடைய மேன்மையை அவன் உண்ணுகிற உணவு தீர்மானிப்பதில்லை. 5 நட்சத்திர விடுதியில் அவர் டெய்லி சாப்பிட்றாருங்க, பிரமாதமான டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்றாருங்க. என்ன பிரயோஜனம்? பேசுறது பிச்சைக்காரத்தனமாக இல்லை பேசுகிறான், பேச்சு அசிங்கமாக இல்லை இருக்குது. அவன் பேச்சு கேட்டாலே காதில் நாராசமாக இருக்கே. அவன் அப்படியா பேசுகிறான்? அப்படி சொல்கிறாங்கல்ல. அது காரணம் என்ன? நாம் உண்ணுகிற உணவு முக்கியமல்ல, நாம் பேசுகிற சொற்கள் முக்கியம். நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும், இனிய சொற்களை பயன்படுத்த வேண்டும், எளிய சொற்களை பயன்படுத்த வேண்டும். கடைக்கோடியில் இருக்கிற மனிதனுக்கும் உற்சாகத்தை தருகிற சொற்களை பயன்படுத்த வேண்டும். நம் சொற்கள் யாரையும் தளர்த்தி விடக்கூடாது, அவர்களை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சொற்களை நாம் தினமும் பயன்படுத்த வேண்டும். பேசுவதற்கு முன் சிந்தித்து, இந்த ஒவ்வொரு சொல்லும் பலம் வாய்ந்த ஒரு சொல், இதை மலராகவும் அளிக்க முடியும், கல்லாகவும் எரிய முடியும் என்பதை உணர்ந்து பேசுவோமேயானால் நாம் மேன்மையானவர்களாக மாறுவோம். நன்றி, வணக்கம்.